அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட போனாலும் சரி, சூரியன் சரி சேர்க்க பார்த்த உடனே அப்பாவுக்கு ஆகாத பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாவங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறப்ப இங்கே பிரிவினை அப்படிங்கிறது ஏற்படுது. நல்ல நண்பர்கள் இவங்க லைஃப் லாங் வரலும் இருக்காது. நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் முதுகில் குத்துற நண்பர்களாக தான் அமைவாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க கன்ஃபார்ம் முன்னோர்கள் சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாவே 26க்கு மேல் தான் கல்யாணம். 26 வயசு வரணும் அவங்களுக்கு லைஃபு போராட்டம் தான். 2-3 கார் வச்சுருக்காங்க, 2-3 வீடு வச்சுருக்காங்க, நல்லா ஜுவல்லரிலாம் போட்டுக்கிறாங்க. அது வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடையாது. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திருமதி சௌந்தர்யா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ தனிப்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட தாக்கத்தையே தாங்க முடியறதில்ல. ஆனால் கிரக சேர்க்கைகள், இப்போ இன்னொரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதோட பலன்கள் எப்படி இருக்கும். இப்போ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாக பண்ணுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம போகிறோம். இதுவே கிரகங்கள் வீக்காக இருக்குது, அதோட பலத்தையே இல்லை, கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணால் நான் அந்த கிரகம் ஸ்ட்ராங் பண்ணலாம், ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன மாதிரியான கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல சூரியனோட சனி சேர்க்கை. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு ஜாதக கட்டத்தில் இருக்குது, அது வீக்கராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணால் அந்த கிரகங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், இதை பற்றி கொஞ்சம் நம்ம நேரத்துக்காக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோ தமிழா சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். எப்பயுமே சொல்கிற மாதிரி உத்தீஷ்ட கணபதி எல்லாத்துக்கும் நல்ல செல்வ வளங்களை கொடுத்து வளமுடன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு சூரியன் சனி சேர்க்கை கேட்டிருக்கீங்க. இந்த சேர்க்கை அப்படின்னு நீங்கள் எடுத்த உடனே எந்த அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட போனாலும் சரி, சூரியன் சனி சேர்க்கை பார்த்த உடனே அப்பாவுக்கு ஆகாத பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே. எடுத்த உடனே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே மாட்டாங்க. என்ன லக்னம், உபயமா, சரமா, ஸ்திரமா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. என்ன ராசி அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சனி சூரியனா, அப்பனுக்கு ஆகாத பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அப்பாவுக்கு மட்டும்தான் ஆகாத பொண்ணோ இல்லை பையனோவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முன்னோர் சாபம் அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி அப்படிங்கிறவர் கர்மக்காரகன். சூரியன் அப்படிங்கிறது இந்த நியாயம் நீதி அப்படின்றதுலலாம் நம்ம சொல்லுவோம். இவங்க 2 பேருமே ஜென்ம விரோதிகள். ஒரு ஜாதகத்தில் விரோதியாக இருக்க ஒரு எதிரி கிரகங்கள் சேர்க்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே அதை சார்ந்த காரகத்துவம் எல்லாம் நமக்கு பகைமை ஆயிடுது அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே சூரியன் சனி சேர்க்க இருக்கா, செவ்வாய் சனி சேர்க்க இருக்கா, சனி ராகு சேர்க்க இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது. இந்த சேர்க்கையெல்லாம் இருந்தது அப்படின்னாவே ரொம்ப இவங்க கஷ்டப்பட போகிறாங்கன்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் எப்பயும் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சொல்கிறது என்னென்னா இதோட மைனஸ் மட்டும்தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். சூரியன் சனி அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேர்க்கை இருக்கப்ப அப்பாவுக்கு ஆகாத பிள்ளையா, சரி ஓகே, சூரியன் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ குறைஞ்சபட்சமாவது 23 வரலும் கொஞ்சம் விலக்கி வைங்க. அவங்கள ஒன்று அப்பாவை விலக்கி வைங்க, இல்லை அந்த குழந்தைய விலக்கி வைங்க. அப்படி விலக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இது சரியாகிடுமா அப்படின்னா இதுதான் பெரிய பரிகாரமே. ஓகே. விலக்கி வைக்கிறதுனா எப்படிங்க, படிப்பு விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னா ஹாஸ்டலில் விடுறது. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே வேணாம், தசா புத்தியே பார்க்க வேணாம். சூரியன் சனி சேர்க்கை இருக்குது, அந்த குழந்தைய அப்பா கிட்டேருந்து பிரித்து வைங்க, இல்லை அப்பாவை குழந்தைகிட்டேருந்து பிரித்து வைங்க. இன்னொன்று நம்ம சொல்லலாம், சூரியன் சனி சேர்க்கை இருக்குன்னா அவங்களுக்கு தாத்தா பாட்டியோட பேம்பரில் வளர்கிறாங்கன்னா நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அம்மாவை மட்டும் சார்ந்தவங்களாக வளரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்பாவே லைஃப்பில் இல்லாத மாதிரி ஒன்று செப்ரேஷன்லேயோ இல்லை அப்பா கூட இருந்தும் அவங்களோட பயன் இல்லாத மாதிரியோ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருது. சரிங்களா? இப்போ இதுக்கு பெட்டர் என்னென்னா, அது நான் ஏன் தாத்தா பாட்டின்னு சொல்கிறேன்னா, கேது ராகு. கேதுங்கிறது தாய் வழி தாத்தா பாட்டி, ராகுங்கிறது அப்பாவோட தாத்தா பாட்டி. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் விடுறீங்க அப்படிங்கிறப்ப அது பரிகாரமாக மாறுது, அவங்க லைஃப்பில் ஷைன் ஆகுறாங்க. சரி, இதே கடகலக்கணமாக வராங்க, 7க்கும் 8க்கும் உடையவங்க,
2 இங்கே போய் இணையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடக லக்னக்காரங்களுக்கு இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது அமைய மாட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே வேணாம். ஏன்னா 7க்கும் 8க்கும் உடையவர் சனி பகவானாக வராரு. பெண்களாக இருக்க பட்சத்தில் கணவர் மாங்கல்யம், ஆணாக இருக்க பட்சத்தில் 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானமாக வந்துடுது. அது போய் பகையான கிரகத்தோட இணைவு. அப்போ ஒன்று பூனையும் எலியுமா சண்டை போட்டுகிட்டே இருக்க ஒரு பேரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் பாவங்கள் ரீதியாக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா சண்டை போட்டுக்குவாங்க, பிரிய மாட்டாங்க. ஓகே, பாவங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறப்ப இங்கே பிரிவினை அப்படிங்கிறது ஏற்படுது. இதில் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இவங்க லைஃப் லாங் வரலும் இருக்காது. அப்படியே வந்துட்டு நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் முதுகில் குத்துற நண்பர்களாக தான் அமைவாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சனி அப்படிங்கிறது நம்ம பங்காளிகள், சித்தப்பா அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். மெயினாக மேஷராசி, மெயினாக சிம்ம ராசி, மெயினாக கடகராசி, கடக லக்னம், மேச லக்னம், இவங்கெல்லாம் வந்துட்டு சித்தப்பாவை ஒட்டி இருக்காங்க, சித்தப்பாவை சார்ந்து இருக்காங்க. அவங்க நல்லதே நினச்சாலும் இவங்க வந்து அவங்கள சார்ந்து இருக்காங்க, அவங்க முடிவுகளில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு பெரும் பாதகத்தை கொடுத்துருது. இப்போ வந்து கடக லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார். அவர் அவங்களோட காரகத்துவத்தில், அதாவது சுக்கிரன்கிறவங்க அத்தை, தங்கச்சி, இந்த மாதிரி இவங்க இன்ஃப்ளூயன்ஸில் ஏதாச்சும் இவங்க பெரிய முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா அவங்க நல்லதாகவே நினச்சிருக்கட்டும், அது சரி வருமானா வராது. அந்த மாதிரி இந்த சூரியன் சரி சேர்க்க இருக்கவங்க மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அது எந்த லக்னக்காரங்கன்னா எல்லாத்துக்கும் கிடையாது. எந்த லக்னத்துக்காரங்க அப்படின்னா மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், இந்த 3 லக்னத்துக்கும் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறப்ப ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஆனால் இதே சூரியன் சனி சேர்க்கை தான் பிற்காலத்தில் 30 வயசுக்கு மேலே கவர்மெண்ட் ரீதியாக ஒரு நல்ல பலனையும் கொடுத்துட்டு போகும். இவங்க பாருங்கள், இந்த சேர்க்கை இருக்கவங்க எண்ட் ஆஃப் த லைஃப்பில் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ ஃபுட்டு பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ரீதியாக ஏதாச்சும் அந்த ரயில்வேயில் ஃபுட் எடுக்கிறது, பஸ் ஸ்டாண்டில் அண்டர்டேக்கிங் எடுக்கிறது, ஆவின்னு இப்போ நம்ம இதில் தான் இருக்கோம் அந்த மாதிரி எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எந்த துறையில் இருக்காங்களோ அது வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஒரு அண்டர்டேக்கிங்கில் எடுத்து பண்ணுறது. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் வேலைக்கே இது பண்ணி கிடைக்கிறது. இந்த பிராப்தம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த சேர்க்கை வந்து எந்த கட்டத்தில் இருந்தாலுமே இந்த கட்டத்தில் இருந்தாலும். ஆனால் இது வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு 3 முறையாவது தோல்விங்கிறது நிச்சயம். தோல்வி, ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறாங்க இந்த சேர்க்கை இருந்துன்னா ஒரு 3 முறை தோல்வி, இல்லை பண்ண முடியும் பாதியில் தடங்கள், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு 5வது டைமும் விடாமல் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நல்ல பலனை கொடுக்குது. இதோட வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது. இன்னொன்று, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க கன்ஃபார்ம் முன்னோர்கள் சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க, இப்போ ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது பெண்ணாக இருக்கு, அதாவது பொண்ணாக இருக்காது, அவங்களுக்கு வந்து குழந்தையாக இருக்காது, அவங்க அம்மாவாக மாதிரி ரோல் பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ணுறப்பா, உட்காரு, எழுந்திரி, அதிகாரம் அதிகமாகவே இருக்கும். இதே ஒரு ஆண்மகனாக இருக்காங்க அப்படின்னா அம்மாவை ரொம்ப ரோல் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரோல் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க அப்பா ரோல் பண்ணுறாங்களோ இல்லையோ, இவங்க ரோல் பண்ணி கொண்டு போவாங்க. என்னென்னா, அம்மா நீ எங்கே போகிற, எங்கே வரீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரோல் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த அதிகாரம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துரும். ஜாதகர் என்னைக்கு ஈகோ, நான் தான் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக குறைச்சிக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்காக அதிகாரங்கிறது வந்துடும். அதை குறைக்கணும். அதை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்துடும். இந்த சூரிய சனியோட பாசிட்டிவும் சொல்லிட்டேன், நான் நெகட்டிவும் சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு சனி செவ்வாய். இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்துலேயும் இருந்தாலும் சரி, சனி செவ்வாய் சேர்க்கை வாழ்வில் ஜெயிக்குமா, சனி செவ்வாய் சேர்க்கை வாழ்வில் தோல்வியா, இதே தான். கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாவே 26க்கு மேலே தான் கல்யாணம். ஓகே, நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, எந்த ராசியாக வேணாலும் இருங்க, செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கா 26, 27க்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும். ஏர்லி மேரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா மங்களகாரகன் செவ்வாய், சரிங்களா. குருங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி செவ்வாய் தான் நமக்கு. அவர் சனியோட சேர்ந்துருக்காரு. அப்போ சனி அப்படிங்கிறது வந்து 19 வருஷம், இவர் வந்து 7 வருஷங்களா, கணக்கு போடுங்க 26 வருஷம்.
26 வயசு வரலும் அவங்களுக்கு லைஃபு போராட்டம் தான். எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. சிறு வயதிலே ஞானம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாம் சனி செவ்வாய் சேர்க்கை தான். அவங்க வெல்த்தாக இருக்காங்களா, பார்க்க நல்லா இருக்காங்களா, அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஒருத்தர் வந்து பர்சனாலிட்டி எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க ஞானத்தை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கிட முடியாததாக இருக்கும். அந்த மாதிரி வியக்கத்தக்க ஒரு மனிதர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கையில் இருக்கவங்க தான். ஏன் என்ன ரீசன்னா அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் போராட்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிறு வயதிலே அந்த 26க்குள்ளேயே அவங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 80-90 அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். ஸோ இந்த 26க்கு மேலே கரெக்டாக 4 வருஷம் அவங்க க்ரோ ஆகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். கரெக்டாக 30-32லலாம் சனி செவ்வாய் சாதனையாளராக தான் இருப்பாங்க. சாதனையாளர் அப்படின்னா இப்போ நம்ம பார்வையில் பார்க்குறது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் வந்து வெல்த்தாக இருக்காங்க, 2-3 கார் வச்சுருக்காங்க, 2-3 வீடு வச்சுருக்காங்க, நல்லா ஜுவல்லரிலாம் போட்டுக்கிறாங்க. அது வந்து வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடையாது. நிறைவான ஞானம் அப்படிங்கிறது இருக்கா? அவங்கக்கிட்ட நம்ம எதை கன்வே பண்ணாலும் 10 பேர்த்துக்கிட்டேயுமே அவங்க கரெக்டாக கன்வே பண்ணுறாங்களா? அவங்கவுங்க மனநிலையை அவங்களால புரிஞ்சிக்க முடியுதா? இந்த 10 பேர்த்தோட ரோலையும் அவங்க ப்ளே பண்ணுறாங்களா? ஏன்னா அந்த 10 பேர்த்தோட வழியையும் அவங்க வந்து போராட்டங்கள் மூலியமாக கோத்ரோ பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம். அந்த ஞானம், அந்த சரஸ்வதி தேவியோட அருள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு 26க்குள்ளேயே கிடச்சிருது. அந்த 26லேருந்து 4 வருஷம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்க க்ரோ ஆகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டு. அந்த 4 வருஷம் கழித்து 30-32லலாம் அவங்கள நீங்கள் எங்கே போய் விட்டிங்கனாலும் பொழைச்சிக்குவாங்க. ஓகே, அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. வெல்த்தாக இருக்கான், அவங்கக்கிட்ட இவ்வளோ இருக்குது, அவன்லாம் ஒன்றும் இல்லாத அப்படிலாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்க ஞானத்தை பொறுத்து தான் அவங்களுக்குன்னு இருக்க ஒரு செல்வம் அப்படிங்கிறது நம்ம கணக்கிடணும். ஏன்னா இப்போ இங்கே சொசைட்டியில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கணக்கிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையை வச்சு மட்டும்தான் கணக்கிடுறாங்க. அப்படிங்கிறது கிடையாது. செல்வம் அப்படிங்கிறதே 16 செல்வங்கள், அதில் ஒரு செல்வம் தான் பணம் அப்படிங்கிறது. ஆமாம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஞான செல்வத்தை அதிகமாக தான் கொடுக்குது. 26 வரலும் போராட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. 26க்கு மேலே அவங்களுக்கு இருக்க ஞானம் அப்படிங்கிறது அதிகம். ஸோ அதனால் இப்போ இருக்க சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கவங்க தான் நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ். ஓகே, நிறையா புகழ்பெற்ற அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அதே போல் அகலாய்வு பண்ணுறாங்க, அதே போல் மெடிசின்ஸ் தயாரிக்கிறாங்க, லா ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களெல்லாம் எடுத்து பாருங்கள். டாக்டர்ஸ், மெயினாக டாக்டர்ஸ், அவங்களெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு ஞானம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இவங்கெல்லாம் பாருங்கள் டைரெக்டாக கர்மா தொழில் செய்கிறவங்க, கர்மாவில் தொடர்புடையவங்க. ஏன்னா இவங்களுக்கு 26க்குள்ளேயே வந்து கர்மாவை நிறையா கழிச்சிடுறாங்க. அப்படிங்கிறதுனால கர்மா தொடர்புடைய தொழிலாக கடவுளாக பார்த்து சர்வீஸ் ஓரியன்டாக அமைச்சிடுறாரு. இப்போ இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இப்போ இது இவ்வளோ பட்டதுனால தான் நம்ம இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது பிரித்து எடுத்துக்கிட்டு, ஸோ மைனஸ் இவ்வளோ இருக்குது, ப்ளஸ் இவ்வளோ இருக்குது. சூரியன் சனி சேர்க்கை அது வந்து கூட விட்டுருங்க. சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறத நீங்கள் மேஜராக மைனஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பீரியடில் நமக்கு ஞானத்துக்கான ஒரு அடிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்காக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கவங்க எதெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடாது, ஈகோ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, கோபம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சனி பகவான் சர்வீஸ் ஓரியன்டான தொழில் செய்யுங்க. அப்படி முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தியானங்கள், தர்மங்கள் செய்யுங்க. இதுதான் பரிகாரம். ஓகே, ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து கிரக சேர்க்கைகள் வந்து பாதகத்தை தரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை, இந்த எல்லா சேர்க்கையுமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே கழித்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு க்ரோத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே வந்து அதுதான் ஆசைப்படுறாங்க. என்னதான் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது வந்து இந்த கிரக சேர்க்கைகள் பண்ணுது அப்படிங்கும் பொழுது இன்னுமே வந்து அதை எப்படி நம்ம பண்ணணும், எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து பாசிட்டிவாக நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னும் கிரக சேர்க்கைகள், இன்னும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.